நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் ஒரு மஞ்சள் பூசணிக்காய் குழம்பு பண்ண போகிறோம். பருப்பையும் தக்காளியும் நல்லா வேக போட்டு வச்சுக்கோங்க. மஞ்சள் பூசணிக்காய் கழுவி வச்சுக்கோங்க. கடுகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காவை அழகாக கட் பண்ணி அதையும் நல்லா வேக போடுங்க. மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நான் ஆக்சுவலி இந்த கறி லீவ்ஸை விட்டுட்டு அதனால் அப்புறம் ஆட் பண்ணேன். இது நல்லா குக் ஆனதும் ஒரு மசாலாவை ஆட் பண்ணி வீட்டு குழம்பு மசாலாவை ஆட் பண்ணி நல்லா கலரி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இதையும் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பருப்பையும் தக்காளியும் வேக போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் கொட்டி இதை நல்லா கொதிக்க விட வேண்டியது தான். இது நல்லா கொதித்து வரும்போது தேங்காவையும் சீரகத்தையும் அரைச்சி வச்சிடணும். அதை ஒரு ஸ்பூன் இதில் போட்டு விட்டுறணும். போட்டுட்டு நல்லா மூடி கொதிக்க விட்டிங்கன்னா சும்மா சூப்பரான கேரளா ஸ்டைல் சாம்பார், பூசணிக்காய் சாம்பார் ரெடி.